சொன்னார்கள். அடியனுக்கு சிறப்புரை அளிக்கும்படி சொல்லியிருக்கா. இவாளை விட சிறப்பா என்ன பேச முடியும் வாஸ்தவமா தெரியல. ஒரு சிறப்பா இருக்கு. இந்த புஸ்தகத்தை இயற்றியவர் சிறப்பானவர், தமிழ் வடிவமைத்து அதை விட சிறப்பானவர். அந்த சிறப்புகளை பற்றி சங்கர பகவத்பாதர் சிறப்பாக தனக்கே உரிய பாணி ஆரம்பத்தில் நீதிபதி ஐயா சொன்னார். அப்பா அம்மா நமஸ்காரம் மட்டும் வந்திருக்குன்னு அந்த சிறப்பை சொல்றதா இல்ல சதாசிவ பீட்டாதிபதி அண்ணா சொன்னார் யார பத்தி எந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும், அனல்வாதமா புனல்வாதமா எப்படி வாதத்தை பத்தி சொல்ற சிறப்பை சொல்றதா. அப்புறம் அண்ணா சொன்னார் சைவ சித்தாந்தத்து விஷயம் பதி பசு பாசத்தை பற்றியும் சிறப்பாக சொன்னார். அந்த சிறப்பை பற்றி சொல்வதா இல்ல நம்மளுடையதான சுவாமிகள் சொன்னார் எப்படி இருக்கணும், எல்லாம் எந்த போதத்தை விடுறது எதை எடுக்கிறது வாஸ்தவமாக அந்த சிறப்பை பற்றி சொல்வதா இல்ல உடையாளர் அழகா பேசுறார் சாதத்தை பத்தி என்ன விஷயங்கள், என்ன ஒரு சிரத்தை வேணும், பிரதிமை எங்க சிறப்பா பண்ணணும் அந்த சிறப்பை பத்தி சொல்றான். பாக்குறப்ப இந்த கிரந்தத்தின் சிறப்பை பத்தி பேசுவோம் எப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப சிறப்பான இந்த சம்ஸ்கிருத கல்லூரி பலவிதமான அத்வைத திக்கஜங்கள் இருந்ததான இருக்கக்கூடியதான இந்த சம்ஸ்கிருத கலாசாலையில ஸ்ரீமத் சங்கர திக்விஜய சாராம்சத்தை சிறிதே சற்று சிந்திப்போம். இந்த சங்கர திக்விஜயம் சாராம்சங்கிறதான கிரந்தமானது இதற்கு முன் 5 விதமான ஆச்சாரியர் இந்த பேர்ல பண்றான். ஆனந்தகிரி ஒரு ஆச்சாரியர் சங்கர விஜயம் பண்றார், வியாசாச்சல ஆச்சாரியர் அதே சங்கர விஜயம் பண்ணிருக்கார், கோவிந்தானந்த ஆச்சாரியர் சங்கர சரித்தம் பண்றார், நவ காளிதாச மாதவ கவிங்கிறவர் சங்கர திக்விஜயம் பண்றார். மாதவ வித்யாரண்யர் பண்ணது சங்கேப சங்கர விஜயம். இப்ப அதே மாதிரி வள்ளி சகாய கவி பண்ண ஆச்சாரிய திக்விஜயம் பண்றார். இவர் என்ன பண்றார், மாதவ வித்யாரண்ய ஆச்சாரியர் பண்ணதான இவருடைய ஆச்சாரிய காட்டிய பிரகாரம் அந்த சாராம்ச திக் விஜயத்தை எல்லாருமே சொன்னா சங்கரர் பத்தி ஒரே வார்த்தை சொல்லலாம். திக் விஜயங்கிறது பொருத்தமா பட்டிருக்காரு. துவனியில பல அர்த்தம் தோன்றது சாகித்யனா இருக்கிறதுனால திக்கு திக்குன்னு சொன்னார். சங்கரர் எந்த திக்குக்கு போனாலும் சகல வித்வான் திக்கு திக்குன்னு இருந்துதான். அதையும் நான் சொல்லல, இந்த புக்கில் கொடுத்துருக்கு. பிரமாணமா சொல்ல போற வேடிக்கை சொல்ல திக்விஜயங்க பேர் நாம ஔச்சித்யமா சாகித்யத்துல நாம ஔச்சித்யம் பேர் பொருத்தம் மிக அமைவது ரொம்ப துர்லபம். இவர் எந்த திக்குக்கு சங்கர திக்விஜயம் பண்ற எங்க போறாரோ அங்க உள்ள ஆச்சாரியர்லாம் திக்கு திக்கு தான் உட்காந்துருப்பா. வாஸ்தவமா எங்கன்னு கேட்டா இவர் பண்ண ராஜகோபால் ஆச்சாரியர் பண்ண விஷயம் சொல்ல போறேன். சங்கர திக்விஜயம் பண்ணது முதல்ல மண்டர் மிஸ்ரா கேட்க போனோம். கதையெல்லாம் தெரியும், டைம் ரொம்ப எடுத்து ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். மண்டர் மிஸ்ரா பார்க்க போறப்ப எங்கப்பா மண்டர் மிஸ்ரா வீடு எங்க இருக்குன்னு கேட்டார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா எங்க கிளி சொல்லும், பையன் இல்ல கிளி, அதுதான் ஒரு வீடு. இவர் போய் திக்விஜயம் பண்ணார், அவர்கிட்ட வாதம் பண்ணார். வாதம் பண்ற மண்டல மிஸ்ரா தான் பிரம்மதேவருடைய அவதாரமா இருக்குன்னு கொடுத்திருக்கு. சரஸ்வதி அம்பாள் தான் உபய பாரதியின் பேர். பாரதி சொல்ல உபய பாரதி அந்த பேரை கரெக்டா போட்டிருக்கார். எங்க சங்கேப சங்கர ஜெயத்தையும் போட்டிருக்கார், இவருடையதான தமிழ்ல செய்தியில் அப்படியே போட்டிருக்க. அங்க வாதம் பண்றப்ப இவ அனல் புனல் வாதம் சொன்ன மாதிரி மாலை வாடம் எல்லாம் சொன்னான். தோத்து போயிட்டார் வாதத்துல. பூர்வமீமாசை கரமாட்ட விஷயம் தோத்துட்டார். அந்த மண்டல மிஸ்ராவை சுரேஸ்வராச்சாரியம் ஸ்தாபனம் பண்ணி முதல் மடாதிபதியாக சிருங்கேரி ஸ்தாபனம் பண்ணார். அங்க சிருங்கேரி ஸ்தாபனம் பண்றப்ப நீ நடந்து போ, பின்னாடி வர நம்ம உபயபாரதி அம்பா தேவி சொல்றா, என் கொலுசு சத்தம் கேட்கறவே நடந்து போயிட்டே இருக்கிறார். கொலுசு சத்தம் எங்க நிக்கிறதோ அங்க நான் திரும்பி பார்த்தா இருக்க மாட்டேன்பா. சத்தம் இல்லையே, திரும்பி பார்த்தா கொலுசு சத்தம் கேட்கல. இப்பேற்பட்ட இந்த இடத்துல ஒரு பீட்டத்தை நிர்மாணம் பண்ணணுமே சங்கர பகவத்பாதர் ஆசைப்பட்டார். அங்க நீ எப்படி எந்த இந்த இடத்த வச்சுக்கலாமான்னு சம்சயமானது வருது. சாஸ்திரத்தை பிரமாணம் பிறகு சம்சயம் கொடுத்திருப்பா. அந்த பிரகாரம் அமைச்சிருக்கார் மாதவ வித்யாரண்யர். அதே விதமான சம்சயம் பிரமாணம் பிரமேயங்கள் பிரகாரம் தமிழ்லயும் அப்படியே கொடுத்திருக்கார். விஷயம் கொடுத்து தமிழை பார்த்தா தெரியும். அப்ப பாக்குறப்ப ஒரு நிறைமாச கர்ப்பமா இருக்கு ஒரு தவக்கலை, ஒரு பாம்பு அந்த வெயிலுக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இதுக்கு பரஸ்பர விரோதமான விஷயங்கள். ரெண்டு மிருகமே ரெண்டு ஜந்துக்களுமே பாம்பு தவக்கலையும் இரண்டுக்கு ஆகார பாவம் இருக்கு. இது சாப்பிடப்பட வேண்டியது, சாப்பிடக்கூடியதா இருக்கு. இந்த இடம் இருக்கே
இங்க வந்து எந்த விதமான பேதம் இருக்காது, பேதம் இல்லாத இடமா இருக்கா இல்லையா? இங்க மடத்தை ஸ்தாபனம் பண்ணுவோமே, அத்வைத்தம். இரண்டு வேறு அந்த குறிப்பை அழகா காமிச்சிருக்க, அது ஒரு சிறப்பு மண்டல மிஸ்ரா விஷயத்துல. அப்புறம் இவருடைய வாதத்துல அபினவகுப்தரை பத்தி சொல்றார். பேஜ் நம்பர் 1181ல பார்ட் 4ல ஆச்சாரிய புனித யாத்திரையை பத்தி சொல்றார். காமரூபான் அபினவோபசப்த குப்தம் அஜயது வியாசசூத்திரத்தை என்ன பண்றாரோ, காமரூபங்கிறதான தேசத்தை இது ஊர்ல அபினவகுப்தருடைய வாதத்தை ஜெயம் பண்ணார். படிக்கிறப்ப எனக்கு சம்சயம் வந்தது. அபினவகுப்தர சாகித்யத்துக்காரருக்கு அவர் ஆன வாஸ்தவமா சிவாத்வைத்தி அவர். இவருடைய காலம் எப்படிப்பா சங்கர காலத்தில் இருக்க முடியும் பாக்குறப்ப ஒரு விஷயத்த சொல்றேன். மாதவ வித்யாரண்ய ஆச்சாரியர் பண்றப்ப மூலத்தை எப்படியே போட்டு போயிட்டார். அபினவகுப்தரை இவர் ஜெயம் பண்ணார் கொடுத்துட்டார். எப்படி சம்சயம் பாக்குறப்ப எப்படி இருக்க முடியும் நினைச்சிட்டு இருந்த படிக்கிறப்ப இவருடைய செய்யுள்ள பாக்குறப்ப என்ன போட்டிருக்காருன்னு, காஷ்மீர் அபினவகுப்தரானவர் வேறு குறிப்பு அழகா கொடுத்திருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. காஷ்மீர சைவ சித்தாந்த அபினவகுப்தர் வேறு. அந்த அபினவகுப்தர் யாருன்னு கேட்டா சாக்தத்துல பெரிய உபாசகர். பிரம்மசூத்திரத்துக்கு சாக்தபரமா ஒரு அர்த்தம் இப்பதான் தெரிஞ்சது. சாக்தபரமான அர்த்தம் இருக்கு, அதை கண்டனம் பண்ணி மண்டனம் பண்றார். அந்த இடத்த காமிச்சிருக்கார். அதுலயும் இவருடைய செய்யுள்ள பாக்குறப்ப அதே விஷயம் போட்டிருக்கார். அப்புறம் நீலகண்ட சிவாச்சாரியர் ஹரதத்தர் சிஷ்யம் அந்த சரித்திரத்தை கொடுக்கிறது. அதனுடைய பேஜ் நம்பர் 1124 4th 4வது பாட்டுல மொத்தம் 16 சர்க்கம் பிரிச்சு போட்டிருக்க. அதுல நீலகண்ட தீட்சா சிவாச்சாரியர் என்ன பண்ற, சிவபரமான விஷயத்தை நன்னா இந்த இடத்துல மதத்தை பத்தி எல்லாம் சொன்னான். சங்கர பகவத்பாதர் அத்வைத்தத்தை ஸ்தாபனம் பண்ணார். ஆனா பிரமாண பிரமேய ரூபமா சாஸ்திரபரமா பண்ணார். யாருடையதான மதத்தையும் கண்டனம் பண்ணி நீ சரியில்லைன்னு யாரையும் ஒதுக்கல. அது யுக்தியா அழகா இந்த காவியங்கள்ல காவிய ரீதியா சொல்றேன் அப்படியே அமைச்சிருக்கா. தமிழ் அப்படிதான் போட்டிருக்காரு. எந்த விதமான ஒரு முரண்பாடும் இவர் போட்டிருக்காரு யாரும் பார்க்க மாட்டாங்க. மாத்தி போட்டுடலாமா, சத்தியமா அவ்வளவு அழகா போட்டிருக்காரு. அதுல நீலகண்ட சிவாச்சாரியா பண்ண வாதத்தை என்ன வருதுன்னு கேட்டா, என்னை விட பெரிய ஆள் கிடையாது சொன்ன டைம் இல்லை. அந்த இடத்துல அலங்காரம் இருக்கு, வித்திரேக அலங்காரம் இருக்கு, துவனி இருக்கு, ரூபக அலங்காரம் எல்லாமே போட்டிருக்காரு. ஒரு காவியத்துக்கு அலங்காரம் அவசியம் வேணும். அந்த அலங்காரமும் இருக்கு, ரசமும் இருக்கு அதுல. ஏன்னா ஒரு இடத்துல வித்திரேக அலங்காரம் அலங்காரம் இருக்கு. சைலாய் உன்னதாசந்தா கிந்து பிரகிருதி கோமலாகான்னு லட்சியம் வரும். உதாரணத்துல மலையும் சஜ்ஜனும் மலையும் ஒண்ணு, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சரி சந்தோஷம். ஆனா சஜ்ஜனெல்லாம் இயற்கையில ரொம்ப சாஃப்டானவன். ஒரு இறக்கா இருக்கு, ரெண்டும் ஒன்னா காமிச்சு இறக்கா இருக்கு. இது வித்திரேக அலங்காரம். அதுல பாக்குறப்ப நீலகண்ட சிவாச்சாரியர் சொல்றத பாக்குறப்ப என்னுடைய வாதத்தை வேற எந்த வாதம் பெரிய வாதமா இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு வர சிஷ்யத்தை ஹரதத்தட்ட இவரை பார்த்து வாதம் பண்ண போற சொல்ற, நீங்க பண்ணதோட தத்துவமசி விஷயத்தை எடுத்துங்க அப்படியே கொடுத்துருக்க. தத்துவமசி தத்துவம் ரெண்டாதான் இருக்கு. ஆனா நீ சொன்னது இவர்ல பெரிய வாதம், பிரம்மாண்டமா ஜட்டிலமான வாதம் போறது. தத்து பிரம்மத்தை சொல்றது, தொம் நீ பதார்த்தம் சொல்லி இவனை சொல்றது, ஜீவ பிரம்மம் வேறுன்னு காமிக்கிற, எல்லாம் கரெக்ட். ஆனா நீங்க இவர் பகவத்பாதர் சொல்றாரு, நீங்க பண்ணதான வியாக்கியானத்துல உங்களுடையதான சிவவாதத்துல ரெண்டையும் எப்படி ஒண்ணு சொல்ல முடியும் அப்படி